நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் உள்ள எக்ஸல் பொறியியல் கல்லூரியில் விடுதியில் தங்கி படித்து வரும் 400க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு திடீரென வாந்தி மயக்கம் ஏற்பட்டது. நாமக்கல் மாவட்டத்துல குமாரபாளையம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலேஜ் இருக்கு. அந்த காலேஜுடைய ஹாஸ்டல் கேண்டீன்ல சாப்பிட்ட 400 மாணவ மாணவிகளுக்கு வாமிட் வந்திருக்கு, அப்புறம் மயக்கம் ஏற்பட்டிருக்கு. இவங்க எல்லாரையும் வெளியே ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தா நம்ம காலேஜுக்கு பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலேஜ் உள்ள இருக்க கிளினிக் குள்ளேயே அட்மிட் பண்ணிருக்கானுங்க. இத பார்த்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஃபுட் டிபார்ட்மெண்ட்டுக்கு கால் பண்ணிருக்காங்க. ஃபுட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்காங்க. வந்து அந்த காலேஜ்ல இருக்க அந்த கிச்சனை பார்த்தா ரொம்பவே கலீஜா இருந்திருக்கு. அந்த கிச்சன் உள்ள பூனெல்லாம் இருந்துச்சா, அது மட்டும் இல்லாம புழுலாம் இருந்துச்சா. அந்த கிச்சனே வந்து தரமற்றதா இருந்துதான். அதுக்கப்புறம் அந்த கிச்சன்ல இருக்க அந்த தண்ணி தொட்டியை தூக்கி பார்த்தா ஃபுல்லா புழுவா இருந்திருக்கான். அது மட்டும் இல்லாம கரெக்டா மூடாம தகரம் போட்டு வச்சிருந்திருக்கானுங்க. இந்த மாதிரி காலேஜ்ல எல்லாம் ஹாஸ்டல் ஃபீஸ்னு ஒண்ணு வாங்குவானுங்க, மெஸ் ஃபீஸ்னு ஒண்ணு வாங்குவானுங்க, ஹாஸ்டல் மெயின்டெனன்ஸ் ஃபீஸ்னு ஒண்ணு வாங்குவானுங்க. அதுவும் அந்த ஃபீஸ் கட்டலனா அந்த ஃபீஸுக்கு தனியா ஃபைன் வர போடுவானுங்க. இவ்வளவு காசு கொள்ள அடிச்சுட்டு ஒரு மெயின்டெனன்ஸும் பண்ணாம வச்சிருக்கானுங்க. இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் மேல அக்கறையே இல்லாத காலேஜ் எல்லாம் சீல் வச்சு மூடணும். இது மாதிரி இங்க நிறைய காலேஜ் இது மாதிரி மெயின்டெனன்ஸே பண்ணாம தான் வச்சிருக்கானுங்க. அது மட்டும் இல்லாம ஒரு 5 மாணவிகள் இறந்திருக்காங்க அப்படின்னு வந்து அந்த காலேஜ்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இந்த வீடியோ பாக்குற நீங்க அந்த காலேஜ்ல படிச்சுட்டு இருந்தீங்கன்னா அதை பத்தி கொஞ்சம் டீடைல்ஸை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோவை முடிஞ்சவருக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இது அவ்வளோ நிறைய பேருக்கு தெரியல இன்னும். நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம ஃபாலோ பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க.